அப்புறம் நான் ஒன்றும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல. இவ்வளோ கர்வம் வேண்டாம் ப்ரோ. இன்னைக்கும் அவர் படங்கள் பல இளம் ஹீரோ படங்களை விட நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அவர் பார்க்காத மாசா நம்பர் 1 இடத்துல இருந்தவர் தான் அவரும். ஆனால் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க வேண்டான்னுட்டு பல நல்ல முயற்சிகளை செய்தவர். தன்னை வருத்திக்கிட்டு பல நல்ல நல்ல கதாபாத்திரங்களை உருவாக்கி இந்தியாவை ஏன் உலகத்தையே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வச்சவர். அவர் செய்த கதாபாத்திரங்களில் ஒன்னையாவது உன்னால் டச் பண்ண முடியுமா? அவருடைய கால் தூசிக்கு நீ வருவியா? வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கலைக்காக நீ என்ன பண்ண, தமிழ் திரையுலகத்தை நீ எந்த அளவுக்கு உயர்த்தினன்றது தான் மேட்ரு. வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி அல்ல, புத்திசாலி மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை. புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கிட்டு திரையுலகத்தில் ஏதாவது பிடுங்கிட்டு அப்புறம் அரசியலுக்கு வா.